நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அவரோட வலைத்தளங்கள்ல எல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். ஐந்தாம் தமிழர் சங்கம் சார்பா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம். அதுல முக்கியமா 5 கேள்விகள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறோம். அது சோசியல் மீடியாலே கேட்டுட்டு இருக்கோம். அவர் அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல அவர் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் சொல்லட்டும். யார் வேணாலும் சொல்லலாம். அவரு தமிழ் தேசியம் பத்தி பேசுறாரு. அவர் தமிழரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் 2004ல ஒரு படம் எடுத்தாரு. கதை, வசனம் எல்லாம் எழுதி ஒரு படம் எடுத்தாரு. அது 2005ல ரிலீஸ் ஆனுச்சு. அந்த படத்துக்கு பேரு தம்பி. தம்பின்னு ஏன் பேர் வச்சான்னா, அது ஒரு போராளியோட கதை. போராளி யாரா இருக்கும்னா, நம்ம தலைவர் பிரபாகரன் அவரை செல்லமா தம்பின்னு கூப்பிடுவாங்க. அதனால தம்பின்னு எடுத்திருக்காரு. சரி, போராளிய தம்பின்னு பேர்ல எடுத்திருக்காரு தலைவர் பிரபாகருக்காக. ஆனா அதுல ஹீரோயினா நடிச்ச பொண்ணு ஒரு சிங்கள பெண். அவங்களுக்கு தமிழ் கூட பேச தெரியல. தத்து பித்துன்னு பேசுறாங்க. அவங்க டப்பிங் தான் கொடுத்தாங்க. அப்போ 2004, 2005ல அவர் அரசியல்லையும் இல்ல. அப்போ அவருக்கு தெரியும் தானே, தலைவர் பிரபாகருக்காக நம்ம எடுக்கிறோம். ஆனா அதுல ஒரு சிங்கள பெண்ணை வச்சு ஹீரோயினா எடுக்கிறோம், தமிழ் தெரியாத ஒரு பெண்ணை எடுக்கிறோமேன்னு அவருக்கு தெரியல. அது ஏன் பிரபாகரை பத்தி எடுக்கிற படத்துக்கு ஒரு சிங்கள பெண்ணை ஏன் ஹீரோயினா போட்டாரு? இதுதான் முதல் கேள்வி. நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கொள்கை என்ன? அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஈழத்தமிழர்களுக்காக நாங்க போராடுவோம், ஈழத்தமிழர்களுக்கு நாங்க விடுதலை வாங்கி கொடுப்போம், ஈழத்தமிழர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவோம். இதுதான் அவரோட முக்கியமான கொள்கை. ஆனா இது வரைக்கும் ஏதாவது ஒரு தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர் பிரபாகரன் அவர் தான் தேர்ந்தெடுத்தாரு. தமிழ் தேசியத்தை நான் இலங்கையில பரப்புறேன், நீங்க அங்க தமிழ்நாட்டுல பரப்புங்கன்னு சொல்லி அவர் சொன்னதா சொல்றாரு. அவர் தலைவர் பிரபாகரன் இவரை சீமானை ஏன் தேர்ந்தெடுத்தாரு? அவர் அப்போ அரசியல்லையும் இல்ல, பாப்புலராவும் இல்ல. ஒரு சினிமா வசனகர்த்தாவான சீமான எப்படி தேர்ந்தெடுத்தாரு? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ஏதாவது ஒன்னாவது நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்காங்களா? ஈழ போராட்டத்துக்காக நிறைய போராட்டங்கள் சுப முத்துக்குமார் காவேரி பிரச்சனைக்காக, ஈழ பிரச்சனைக்காக, வீரப்பனின் செயல்பாட்டிற்காக இது நிறைய இடத்துல அவர் பேசியிருக்காரு. அவர்தான் தமிழர் கட்சியின் பக்கபலமா இருந்தார். மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தாரு. அவரை பட்ட பகல்ல சிசிடி கேமரா இருக்கிற இடத்துல படுகொலை செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம சீமானவர்கள் அவரோட படுகொலையை பத்தி பேசவும் இல்லை, அவருக்கு இரங்கலும் தெரிவிக்கவில்லை. அவரோட கொலைக்கும் இவருக்கும் ஏதோ தொடர்பு. முத்துக்குமார் இறந்த நாளன்று சீமான் அவரோட மகனுக்கு காது குத்து விருந்து நடத்தினாரு. எங்கன்னா அவரோட குலசாமின்னு சொல்றாரு. காளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற வீரகாளியம்மன் கோயில்ல ஒரு மகனுக்கு விருந்து 108 கிடா வெட்டி 25 லட்சம் செலவு பண்ணி ஒரு விருந்து நடத்தியிருக்காரு. என்னைக்கு? சுப முத்துக்குமார் இறந்த நாளன்று. இதுல நம்மளுக்கு காது குத்துறாரு. ஆரியமும் திராவிடமும் சீமான பத்தி என்ன சொல்லுது? சீமான் ஒரு கிறிஸ்துவர். அவர் செபாஸ்டியன் சைமன் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உங்க பேரு சைமனா, இல்ல நீங்களே வச்சுக்கிட்ட பேரா? சீமான்ங்கிறது நீங்களே வச்சுக்கிட்ட பேரான்னு அவருக்கு அதுக்கு மழுப்பலாதான் சொல்லுவாரு, இல்லைன்னா கோபப்படுவாரு. பார்க்காம ஏன் என் முடிய பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. பேர்ல என்ன இருக்கு? என் பேர் நாயா கூட இருக்கலாம். கிறிஸ்துவரா இருந்தாலும் தப்பே இல்ல. தமிழ் கிறிஸ்துவரா இருந்து தமிழர்களுக்காக போராடுறது தப்பே கிடையாது. ஆனா ஏன் மறைக்கணும்? நான் கிறிஸ்துவர் இல்ல தமிழர்னு ஏன் மறைக்கணும்? அவர்கிட்ட அவங்க தாத்தா பேர் என்னன்னு, தம்பி பேரு ஜேம்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். அப்பா பேரு செபாஸ்டியன், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா செபாஸ்டியனை செந்தமிழன்னு மாத்திக்கிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு பேர் மாத்திர ஒரே ஆளு இவர் தான். எல்லாரும் பிள்ளைங்களுக்கு தான் அண்ணம்மா. சோ இவங்க எல்லாருமே கிறிஸ்துவ வழிதான். இவரும் கிறிஸ்துவன் தான் சைமன். அவரோட ரொம்ப நெருங்கின தோழர் நடிக்கிற பாபுன்னு பேச்சுலர்ஸ் லைஃப்ல இருக்கும்போது, இப்போதான் சீமான், அப்போல்லாம் அவர் சைமன் தான். அவ்வளவு பித்தலாட்டமும் செய்யற இவர் ஒரு தமிழர். ஆரியமும் திராவிடமும் ஒரு தமிழரை வளர விடுவாங்களா? இவ்வளவு பாப்புலரா ஆக்குவாங்க? அப்பா வழியில வர்ற குலசாமி தான் நம்ம எல்லாருக்குமே குலசாமி. நாடார் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 3 தலைமுறைக்கு முன்னால குலசாமி யாருன்னு அவங்க பக்கத்து ஊர்லயே தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அவங்க போய் பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒரு குலசாமி இருக்கு.
அது கிறிஸ்துவத்துக்கு மாறினவங்களுக்கும் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க பூர்வீகம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இவருக்கு யாரு எது குலசாமின்றது கூட அவருக்கு தெரியல. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா இவங்க அப்பா வழியில தான் குலசாமி இருக்கணும். ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்க குலசாமி யாருன்னா, எங்க மாமியாரோட குலசாமி. அதுதாங்க இந்த வீரகாளி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சீமானோட குலசாமி யார்? இதுதான் அடுத்த கேள்வி. சீமானால தான் நாங்க தமிழ் தேசியத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்ற எல்லா தமிழர்கள் கிட்டயும் ஒரே ஒரு கேள்விதான். இந்த 5 கேள்வியும் கேட்கிறோம். சீமானால தான் வந்திருக்கோம் தமிழ் தேசியத்துக்கே அப்படின்னு சொல்றாங்கல்ல. சீமான் என்ன தமிழர்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? இல்ல அவரோட கொள்கையான ஈழத் தமிழர்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அது தைரியமா தட்டி கேட்க வேணும். தட்டி கேட்பாங்களா? கேட்கணும். ஒரு பெரிய ஐடி விங் வச்சிருக்காரு. அந்த ஐடி விங் எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க? அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும்? அவரோட கொள்கையில பேசணும். அவர் தமிழ் இதை பேசுங்கன்னு. அவர்கிட்ட இந்த 5 கேள்வியும் கேட்டு பதில் வாங்குங்க.